Hello student, 10th standard, exercise 3.1, question number 2, substitution number 1. Discuss the nature of the solution of the following system of equations. இந்த சிஸ்டத்துக்கு nature of the solution find பண்ணு. Nature of the solution அப்படின்னா nature of the solution அப்படின்னு சொல்லி நம்ம find பண்ணோம்னா வந்து system is consistent. System is consistent. System is consistent. Unique solution. Next, system is consistent. Infinitely many solution. Next, third, system is inconsistent. No solution. The three conditions the second question நம்ம solve பண்ண போறோம். System is consistent unique solution அப்படினா question number 1ல 3 substitution பார்த்தோம். x க்கு ஒரு வேல்யூ, y க்கு ஒரு வேல்யூ, z க்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அப்ப ஒவ்வொரு வேல்யூகள் ஒரு வேரியபிள்ஸ்க்கு ஒரு வேல்யூ இருந்ததுனா அது யூனிக் சொல்யூஷன். ஃபார் எக்ஸாம்பிள் x = 1, y = 2, z = 3 ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். இத தாண்டி எதுவுமே நமக்கு வந்து கிடைக்காது. நெக்ஸ்ட் சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா இதுல கண்டிஷன் எப்படின்னா 0 = 0 ஆகும். 0 = 0 சொல்லி வரும். எல்கேஜிஸ்ல உள்ளதும் ஆர்கேஜிஸ்ல உள்ளதும் நமக்கு 0 = 0 ஈக்குவேஷன் நமக்கு வந்து கிடைக்கும். அப்படி கிடைச்சுன்னா சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். இதுலயும் சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் யூனிக் சொல்யூஷன். ஆனா இது 0 = 0 ஆகும். சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் நோ சொல்யூஷன் அப்படின்னா 0 = எனி நம்பர், ஒரு 5 ஒரு 3 ஆர் 0 = 3. அதாவது இது ஈக்குவலா இருக்காது. 0வும் 5வும் ஈக்குவல் கிடையாது, 0வும் 3யும் ஈக்குவல் கிடையாது. இப்படி இருந்தா சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் நோ சொல்யூஷன். இது எப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கிவன்ல கொடுத்தத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன இருக்கு? x, zங்கிற வேரியபிள்ஸ் மட்டும் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை செகண்ட் ஈக்குவேஷனை x, y, zங்கிற வேரியபிள்ஸ் இருக்கு. இதுல y-யும் y-யும் நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம்னா x, zங்கிற வேரியபிள்ஸ் வச்சு நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படி எழுதிக்கங்க. ஈக்குவேஷன் நம்பர் 1 x plus 2y minus z equal 6. நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி எழுதிக்கங்க. ஈக்குவேஷன் நம்பர் 2 minus 3x minus 2y plus 5z equal minus 12. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு எலிமினேட் பண்ணும்போது இது y வந்து எலிமினேட் ஆயிடும். சிம்பிளிஃபை பண்ணல இங்க -3 இருக்குது, இங்க ஒண்ணுமே இல்லாட்டி 1 இருக்கு. அப்ப பிக்கஸ்ட் சிம்பிள் வந்து மைனஸ் 3ல இருந்து 1 போச்சுன்னா 2x இருக்குது x. நெக்ஸ்ட் இங்க 5 இருக்கு, இங்க ஒண்ணுமே இல்லாட்டி 1 இருக்கணும். இதுல பிக்கஸ்ட் சிம்பிள் பிளஸ், அப்ப பிளஸ் எழுதிக்கங்க. பிளஸ் 5ல இருந்து 1 போச்சுன்னா 4z ஈக்குவல் இங்க -12 plus 6. பிக்கஸ்ட் சிம்பிளுடைய பிக்கஸ்ட் வேல்யூடைய சிம்பிள் மைனஸ் 12ல இருந்து 6 போச்சுன்னா 6. இது ஈக்குவேஷன் நம்பர் 4 ன்னு சொல்லி வச்சு. இது ஈக்குவேஷன் நம்பர் 4. இப்போ பாருங்க இங்க x இருக்கு, இங்க z இருக்கு, இங்க x இருக்கு, இங்க z இருக்கு. இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணா தேர்டையும் ஃபோர்த்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். தேர்ட் ஈக்குவேஷனை 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ 2x நெக்ஸ்ட் மைனஸ் 4z ஈக்குவல் 6. ஏன்னா இங்க 2 இருக்கு, இந்த 2 ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணா ஈஸியா சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஃபோர்த் ஈக்குவேஷன் அப்படியே ரைட் பண்ணிக்கங்க. ஈக்குவேஷன் நம்பர் 4 ரைட் பண்ணிடலாம். என்ன அடிக்கலாம் பாருங்க. 2x minus 2x நெக்ஸ்ட் பிளஸ் 4z ஈக்குவல் minus 6. இதை நம்ம டைரக்டா சிம்பிளிஃபை பண்ண முடியும். டைரக்டா சிம்பிளிஃபை பண்ணல இதுவும் கேன்சல் ஆயிருது. நெக்ஸ்ட் இங்க பாருங்க -4z plus 4 இதுவும் கேன்சல் ஆயிருது. நெக்ஸ்ட் 6 minus 6 அப்போ 0 = 0 சொல்லி நமக்கு
ஆன்சர் கிடைக்குது. 0 ஈக்குவல் 0 இருந்தா இங்க என்ன இருக்கும்? சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். இதுதான் நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன். அப்ப சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட், சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் infinitely many solution. Thank you student. காப்பி பண்ணிக்கங்க. மறக்காம பழனி மேக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.